போறீங்க? 1 கிலோ நாட்டு மீன் சிலேபி வாங்கியிருக்கோம். அதுக்குள்ள மசாலா நம்ம ரெடி பண்றதுக்கு இதை எடுத்துருக்கோம். மிளகாய், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், ஒரு துண்டு மஞ்சள், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம் மொத்தம் அம்மியில் அரைச்சி மசாலா மீனுக்கு தடவி ஒரு 1 மணி நேரம் கழிச்சு மீன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். நல்லா வெட்டி விட்டுக்கணும். அப்போ தான் மசாலா உப்பு எல்லாம் நல்லா இறங்கும். இந்த மாதிரி அறுத்துக்குவோம். அதுக்கு பிறகு அரைச்ச மசாலாவை தடவிக்குவோம். எல்லாம் வெட்டி வச்சு பாருங்க. இது மாதிரி நைஸாக இருக்கணும். அறுத்த பிறகு மசாலா தடவி ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா சாயந்தரம் சாயந்தரம். அதுக்கு பிறகு போட்டு எண்ணெயில் தேவை மாதிரி வறுத்துக்க வேண்டியது தான். மீனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்மள ஏற்கனவே இதில் அம்மியில் வச்சு அரைச்சி கொண்டு வந்துருக்கோம் மசாலா. இப்போ மீனுக்கு தடவுறதுக்கான மசாலா 2 இது மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, எல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சது தான் மசாலா. இப்போ மீனுக்கு தடவும். மீன் பார்த்தீங்கன்னா மீனில் சாடுற மாதிரி இந்த மசாலா நல்லா அப்ளை பண்ணிக்குவோம். எல்லாம் மீன் எடுத்து மசாலா பரட்டிக்குவோம். பார்த்துங்க நல்லா இது மாதிரி அப்படியே குளத்தில் பிடிச்சிட்டு வந்தோம். அப்படியே உடனே சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அறுத்து மசாலா தடவிட்டு இருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா சாய்ந்து வச்சிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன். நம்ம மசாலா தடவை வச்ச மீனை ஊறி போச்சு நல்லா. இப்போ வந்து எண்ணெய் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம் சட்டில். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு மீனை இறக்குவோம். ஃபஸ்ட்டு மசாலா ஒட்டுட்டோம் மீனில். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முறையாக வறுத்துக்கணும். அப்போ தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்தா தான் மசாலா வந்து மீனில் ஒட்டும். ஒரு பக்கம் வெந்திருக்கு, அடுத்த பக்கம் அப்படி திருப்பி போடுவோம். பார்த்தீங்களா, பரட்டி போடுவோம். அப்படியே நல்லா வெயிட்டாக இருக்குது. இப்படி பரட்டுவோம். நல்லா மசாலா பிடிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி பிடிச்சிருக்கணும் மசாலா. அதுதான் எண்ணெய் கம்மியாக ஊற்றணும்னு சொல்கிறது. மசாலா இந்த மாதிரி கம்மியாக ஊற்றினா மசாலா ஒட்டின ஒரு படம் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டில் ரொம்ப ஊற்றக்கூடாது எண்ணெய். பார்த்தீங்களா? இப்போ அடுத்த தடவை பரட்டி போடுவோம். 2வது பக்கம் பாருங்கள். அந்த பக்கம் எப்படி பாருங்கள். சுத்தமான கடலை எண்ணெய் செய்கிறது. சுத்தமான கடலை செக்கில் ஆட்டின எண்ணெய். இதில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வறுத்து பாருங்கள். மீன் வந்துட்டு இந்த மீன் எடுத்துட்டு வறுத்த மீன் இறக்கும். ஃப்ரெஷ் மீன்னால பாருங்க கல்லில் பிடிக்கிறதுல பிசு பிசு ஜாஸ்தி. 2 மீன் வச்சுட்டீங்களா? 2 மீன் வச்சாச்சு. இது மேலே கொஞ்சம் வந்து எண்ணெய் லைட்டாக தெரிஞ்சுக்கும். எண்ணெய் அதிகம் ஊற்றக்கூடாதா? எண்ணெய் அதிகம் ஊற்றக்கூடாது. மசாலா பிடிக்கணும்ல. அந்த கடல் எண்ணெய், சுத்தமான கடல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கும். மீனை ஒரு திருப்பி போட்டுக்குவோம். மீன் வறுத்தாச்சு பாருங்க. மீன் எவ்வளோ இருக்கு பாருங்க. சூப்பராக வறுத்துக்கோம் பாருங்க. இது சுத்தமான கடல் எண்ணெய், செக்கு எண்ணெய் எல்லாம் வறுத்துக்கணும் மீன். அவ்வளோ அருமையாக இருக்கும் மீன். சிலேபி மீன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். மீன் ரெடி ஆயிட்டு வாங்க முதல்ல சாப்பிடுவோம். ஜிலேபி நம்ம சாப்பிட போறோம். எல்லாரும் சாப்பிட வாங்க. இந்த ஜிலேபி மீன் நிறைய சத்து இருக்கு. அதனால யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வீணா போயின மீன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒதுக்காதீங்க. இது சாப்பிடுங்க. விராமீனோட இதில் தான் நிறைய சத்து இருக்கு. அதனால இதை யாரும் மிஸ் பண்ணாமல் வாங்கி இது மாதிரி வறுத்து உடம்பு வச்சு நல்லா சாப்பிடுங்க.